அனைவருக்கும் வணக்கம். ஒரு நிமிஷம் இருங்க. வா எடிட்டர் ராம்குமார் பத்திரிகையாளர் அப்படி போட்டுக்கோ. சரியா? இனிமே நீ ஊடகவியலாளர்னு போட்டாலும் போட்டுக்கோ, இல்ல பத்திரிகையாளர்னு போட்டாலும் போட்டுக்கோ. ராம்குமார் பத்திரிகையாளர்னு போட்டு கீழே போட்டுரு. ஓகேவா? ரைட். எதுக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா பத்திரிகையாளர் என்ற பேர்ல ஒரு யூடியூப் சேனலை வச்சுக்கிட்டு ஒரு கேமராவை போட்டுக்கிட்டு மைக்க மாட்டிக்கிட்டு வாய்க்கு வந்ததெல்லாம் நம்ம பேசலாம், வெளியே யார் கேட்டாலும் பத்திரிகையாளர் சொல்லி தப்பிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு முட்டா பீஸுங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருக்குங்க. என்ன பேச போறேன், என்ன டாபிக்ன்றதெல்லாம் நீங்க தமிழின் பார்த்தே கண்டுபிடிச்சிருப்பீங்க. தலைவர் ஒரு கல்யாணத்துக்கு போனாருங்க. கல்யாணத்துக்கு போன பாவம் இவனுங்க. விஜய் எப்படி கல்யாணத்துக்கு போலாம், அவர் சங்கி. அவர் எப்படி கல்யாண பிளைட்ல தனி பிளைட்ல போலாம், அவர் சங்கி. திருசா கூட எப்படி அவர் பிளைட்ல போனான்ற மாதிரி எல்லாம் வந்து பேசி அதை வச்சு யூடியூப் கண்டென்ட்டுக்கு வியூஸ் வெறிக்காண்டி எப்படி எல்லாம் பண்ண வைக்குது பாருங்க. இவங்களோட கண்ணோட்டம், இவங்களோட அந்த எப்படி சொல்றது, கொடூரமான ஒரு மெயின் செட் இருக்கு பாத்தீங்களா. இவங்களுக்கு எதையுமே நம்ம எடுத்த உடனே தப்பாதான் பார்ப்போம், தப்பாதான் பேசுவோம், நெகட்டிவா பண்ணாதான் நமக்கு வியூஸ் போகுன்றதுக்காண்டி மனசாட்சியே இல்லாம பொய்களை அள்ளி அள்ளி போட்டுக்கிட்டே இருக்காங்க. கீர்த்தி சுரேஷ் அவர்களோட திருமணத்துக்கு போனது எல்லாருக்குமே தெரியும். அவர் நண்பர்களோட போனாரு, த்ரிஷா அவர்களும் கூட போனாங்க. அவரோட நீண்ட கால நண்பர் த்ரிஷா அவர்கள்ன்றதான் நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம். இதுல ஹைலைட் என்னன்னு கேட்டீங்கன்னா, ராஜேந்திரன் ஒரு பேர் இருக்குது. அந்த யார் யாரெல்லாம் டிராவல் பண்ணாங்க அந்த லிஸ்டை இவனுங்க லீக் பண்ணி போட்டானுங்க. அதுவே சட்டப்படி குற்றம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தனி மனித இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் எடுத்து போடக்கூடாது. அந்த வீடியோ எடுத்து போட்டதெல்லாம் யாரு, அந்த உளவுத்துறை பண்ண வேலை, அவங்கதான் இந்த வீடியோ எல்லாம் எடுத்து திமுக கொடுத்துருக்குன்ற மாதிரி எல்லாம் வந்து ஒரு தகவல் போயிட்டு இருக்கு. சவுக்கு சங்கர் பேசியிருந்தாரு அந்த வீடியோல, நானும் பார்த்தேன் அந்த வீடியோவை. வேணும்னா அந்த வீடியோ உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன் பாருங்க. இந்த மாதிரி வந்து அதெல்லாம் செக்யூரிட்டி சிஸ்டம் அங்கெல்லாம் நீங்க வீடியோவே எடுக்க முடியாது. ஆனா அந்த லெவலுக்கு போய் உங்க வீடியோ எடுத்து பர்சனல் அட்டாக்ல இறங்கி வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டானுங்க பைத்தியக்கார பசங்க. சரி, ஓகே, வீடியோ எடுத்து போட்டானுங்க, எல்லாம் போயிடுச்சு. அந்த லிஸ்ட்ல வந்து ராஜேந்திரன் ஒரு பேர் இருக்கு. அந்த ராஜேந்திரன் என்பவர் யாரு? அவர் வந்து இந்த மாதிரி மோடி கூட இருக்கிற போட்டோ, இன்னொரு நபர் ராஜேந்திரன்ற இன்னொரு நபர் வந்து மோடி கூட ஒரு போட்டோ எடுத்துக்கிட்ட ஒரு புகைப்படத்தை வந்து இவங்க வைரல் பண்றாங்க. பிஜேபியின் தொடர்பில் இருப்பவரோட பயணம் பண்ணாரு விஜய் அவர்கள், அவருக்கும் இவருக்கும் என்ன கனெக்ஷனு, என்ன லிங்க்னு சொல்லி கட்டுக்கதைகளை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க எல்லாம் வந்து கட்டுக்கதைகள் இவங்க சீமான திட்டிக்கிட்டு இருக்காங்க. கட்டுக்கதை சொல்லுவாரு, பொய் சொல்லுவாருன்னு. அவரை விட இவனுக்கு தான்டா பயங்கரமா கட்டுக்கதை. ஒரு குறைந்தபட்ச கிராஸ் செக் பண்ணாம, உண்மைத்தன்மை அறியாம ராஜேந்திரன் என்பவர் வந்து பிஜேபியின் தொடர்புடைய ஆளுன்னு சொல்லி ஒரு போட்டானுங்க. ஆனா நம்ம பசங்க அடி மிதி 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 மிதின்னு மிதிச்சு தங்குவார கிழிச்சு விட்டானுங்க. டே பைத்தியக்கார பசங்களா, டே முட்டா பசங்களா. ராஜேந்திரன் என்பவர் வந்து தளபதியோட முன்னாள் டிரைவர், இன்னைக்கு அவரோட உதவியாளரு, பல வருஷமா தளபதி கூட டிராவல் பண்ணக்கூடிய ஒரு மனிதர். நீங்க எல்லா புகைப்படங்கள்ல தளபதி வரக்கூடிய எல்லா வீடியோக்கள் நீங்க பாருங்க, ராஜேந்திரன் என்பவர் அவர் கூடயே வருவாரு. அண்ணன் ராஜேந்திரன் என்பவர் யாருன்றது வந்து நீங்க நெருங்கிய வட்டாரத்தில், தளபதி நெருங்கிய வட்டாரத்துல கேட்டாலே சொல்லிடுவாங்க. அவரோட பர்சனலா அவர் கூட இருப்பவர்னு, உதவியாளர்னு எல்லாருக்குமே தெரியும். அந்த குறைந்தபட்ச நீங்க அந்த கிராஸ் செக் கூட பண்ணாம நீங்க வந்து உங்களோட வியூஸ் வெறிக்காண்டி தெரிஞ்சே, எனக்கு நல்லா தெரியும் உங்களுக்கு ராஜேந்திரன் என்பவர் யாருன்றது உங்களுக்கு தெரிஞ்சோம், இந்த ஒரு அவதூறை நம்ம அள்ளி பரப்பி விடுவோம், நம்மளை எவன் கேட்க போறான், அப்படியாச்சும் டீக்ரேட் பண்ணுவோம்னு அடிச்சானுங்க. நம்ம பசங்க போட்டு மிதி மிதி மிதிச்சதெல்லாம் ஒத்துக்கிட்டானுங்க. இல்லைங்க, நாங்க தப்பா பண்ணிட்டோம், தப்பா போட்டுட்டோம், ராஜேந்திரன் என்பவர் வந்து அவரோட உதவியாளர்னு சொல்லிட்டு ஒரு வழியா ஃபைனலா அதை ஒத்துக்கிட்டானுங்க. இது ஏன் முன்னாடியே பண்ணிருக்கலாம்ல? உங்களுக்குன்னா வந்து ஆர்டர் அப்படி போற போக்குல அள்ளி போடுவோம், நம்மள எவன் கேட்க போறான்னு சொல்லி உங்களுக்கு வந்து ஆர்டரின் பேர்ல நீங்க வேலை பார்த்துட்டீங்க. சரிங்கடா, இது கூட நான் மன்னிச்சிருவேன். ஆனா பேசுறானுங்க பாரு, என்னவோ இவங்கதான் உத்தமர்கள் மாதிரியும், இவர்கள் தலைவர்கள் எல்லாம் உத்தமர்கள் மாதிரியும், இவங்க பேர்ல எந்த ஒரு குற்றச்சாட்டும் வராத மாதிரியும் திருசாவோட இணைத்து பேசுறது கூச்சமே இல்லையா? உங்க வீட்டுல அக்கா தங்கச்சி இல்ல? அக்கா தங்கச்சியோட நீங்க பிறக்கல? உங்களுக்கு உடம்பு கூசல? ஒருத்தர் பத்தி எந்த ஒரு உண்மையும் தெரியாம இப்படி போற போக்குல அள்ளி போடுறதுக்கு வேற தொழிலுக்கு பண்ணிட்டு போயிடலாம? நீங்க இதுக்கெல்லாம் வெக்கப்படணும். நீங்க கேவலமா நான் சொல்றேன், நீங்க வெக்கப்பட வேண்டிய ஒரு ஆட்கள். உங்களுக்கு எல்லாம் வந்து மனசாட்சின்றதே கிடையாதா? கேட்டா பெண் விடுதலை, பெண் சுதந்திரம், பெரியாரிசம் சொல்லி பேசுறீங்களே, நீங்க அடுத்த பெண்களை பத்தி இப்படிதான் பேசுவீங்களா? உங்க வீட்டு பொண்ணுங்கன்னா ஒஸ்தி, மத்தவங்க யாருன்னா நீங்க அசிங்க அசிங்கமா பேசுவீங்க. நாங்க திரும்பி கேள்வி கேட்டா வந்து பேசிட்டாங்க பேசிட்டாங்க பேசிட்டாங்கன்னு நீங்க கதறுவீங்க. எந்த ஒரு அடிப்படை ஆதாரமும் இல்லாம ஒரு நடிகை மேல குற்றச்சாட்டு நீங்க சொல்றீங்க. நடிகை என்பதை தாண்டி ஒரு பெண் மேல நீங்க வந்து ஒரு ஒரு அவதூறை தூக்கி அள்ளி வீசுறீங்களே, உங்களுக்கு எல்லாம் உடம்பு கூசாதான்னு கேக்குறேன் நானு. அதுவும் ஒரு மைக்கு முன்னாடி வச்சுக்கிட்டு பல லட்சம் பேர் பாக்குறாங்க. இதுக்கு விளக்கம் கொடுக்க கூடாதுதான் நான் நினைச்சேன். ஆனா நீங்க துப்புல வந்து ஒரு லட்சக்கணக்கான பேர் பாக்குறாங்க. அதுக்கு விளக்கம் தனி மனிதனா
எனக்கு விளக்கம் கொடுக்கணுன்ற ஒரு தார்மீக கோவத்தின் அடிப்படையில் தான் இந்த விளக்கமே நான் கொடுக்குறேன். அவங்க நீண்ட கால நண்பர்கள், இன்னொரு நண்பரோட கல்யாணத்துக்கு போறாங்க. உங்களுக்கு எங்க எரியுது? அவர் தனி விமானத்துல போறாரு, அவர் பங்களா கட்டுறாரு, கார்ல போறாரு, எதுல ஒண்ணா போறாரு. உங்களுக்கு எங்கடா எரியுது? சொந்த பணத்துல தானே பண்றாரு, அவர் பணத்துல தானே எல்லாமே செய்யறாரு. என்னவோ இவர் வந்து பனையூர்ல இருக்காரு, உதவி பண்ணிட்டாரு, மக்கள் அவங்க வெள்ளத்துல அழுகுறாங்கன்னு. அரசாங்கம் அதிகாரம் உங்க கையில இருக்கு, நீங்க பண்ணாம வேற யார் பண்ணணும்? ஓட்டு போட்டு உங்களை தேர்ந்தெடுத்தது மக்கள் யார? தளபதியவா? அது 26ல தளபதி தேர்ந்தெடுக்க போறாங்க, அது வேற. இப்ப ஆட்சி அதிகாரத்துல இருக்கு நீங்க தானே. நீங்க என்ன பண்ணீங்க? மழை வெள்ளத்துல பாதிக்கப்படுற குடும்பத்துக்கும் மக்களுக்காக நீங்க என்ன பண்ணீங்க? இல்ல உங்க யூடியூப் தளத்துல வந்து நீங்க இந்த அதிகாரத்தை எதிர்த்து நீங்க பேசியிருப்பீங்களா? இந்த இடத்துல இவ்வளவு பிரச்சனை இருக்கு, இந்த இடத்துல வந்து தவறிட்டாங்க, அரசு இதை செய்ய மறந்துட்டாங்க, நீங்க ஒரு நாள் பேச உங்களுக்கு தைரியம் இருக்கா? எந்த தைரியமும் துப்பு இல்லாம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்க வந்து பத்திரிகையாளர், ஊடகவியலாளர்னு சொல்லி விவாத மேடைகள்ல உட்காந்து ஊரை ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க. ஒரு ஒரு பத்திரிகையாளரா நான் திமுக ஆதரவாளராக தான் வந்து பேசணும்னு சொல்றதுக்கே உங்களுக்கு தைரியம் கிடையாது. ஆனா திமுகவோட பிரச்சார மேடைகள்ல போய் நின்றுகிட்டு கிக்கி பிக்கின்னு சிரிச்சுக்கிட்டு அவதூறுகளை பரப்பிக்கிட்டு மக்கள் முன்னாடி வெக்கமா இல்லையா உங்களுக்கு? போட்டு பொழக்கிறாங்களே பசங்க, இன்னமும் சொர்ணன்றது இல்ல. சும்மா ஒரு விவாதம், தனிப்பட்ட வாழ்க்கையில நம்ம தலையிட கூடாது. அண்ணன் சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து தெளிவா ஒரு வீடியோ போட்டிருந்தார். ஐயா கலைஞர் மேலேயும், அம்மையார் ஜெயலலிதா மேலேயும், ஐயா எம்ஜிஆர் மேலேயும், பல தலைவர்கள் மேல பர்சனலா பேசுறதுக்கு 1000 விஷயங்கள் இருக்கு. நாம அதுக்குள்ள போய் நோண்டக்கூடாது. அரசியல் வாழ்க்கையில் அவர்கள் யார், அவர்கள் என்ன நிலைப்பாடு எடுத்தார்கள், தமிழக மக்களுக்கு எதிராக நின்னாங்களா, ஆதரவாக நின்னாங்களா, நம் தமிழ் மொழிக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அரசியல் நிலைப்பாடு தான் நம்ம எடுத்து பேசணும். எதுக்கு எடுத்தாலும் பர்சனல் அட்டாக் பண்றது, குடும்பத்தை பிடிச்சி நோண்டுறது. இதுல வேடிக்கையான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இருக்கிறது ரொம்ப கேவலமான வேலையை இந்த இணைய ஊப்பிகள் பண்ணி இருக்கிறானுங்க. ஒரு ஹேஷ்டாக் ஒண்ணு கிரியேட் பண்ணி வடக்கு ஊடகங்கள் கிட்ட அந்த பணத்தை கொடுத்து செலவு பண்ணி அந்த ஹேஷ்டாக ட்ரெண்ட் பண்ண வச்சிருக்கானுங்க. உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்லையான்னு கேக்குறேன் நான். இவ்வளவு அசிங்கமா, இவ்வளவு கேவலமா இறங்கி செய்ய வேண்டிய அவசியம் உங்களுக்கு இருக்கா? அந்த ஹேஷ்டாக வந்து இவங்களால ட்ரெண்ட் பண்றது இவங்களுக்கு பக்கு கிடையாது, புரியுதா? அதை வந்து வடக்கு ஊடகங்கள் கிட்ட கொடுத்து அதை ட்ரெண்ட் பண்ண வச்சிருக்கானுங்க. அதுக்கான ஆதாரங்கள் எல்லாமே எங்க கிட்ட இருக்கு, அதை போட்டு காட்டிடலாம். ஆனா இவங்கள மாதிரி நம்மளும் அந்த அளவுக்கு சீப்பா இறங்கிட கூடாதுன்றதுனாலதான் ட்ரெண்ட் பண்ண எங்களுக்கு தெரியாதா? டேய் 10 வருஷமா நாங்க பண்ணதே அதான்டா, வேணான்னு ஒதுங்கி இருக்கிறோம். சும்மா வந்து உங்க லெவலுக்கு எங்களை இழுத்து விட பாத்தீங்கன்னா உங்களை விட கொடூரமா நாங்க தாக்குவோம். எதுக்கு வேணாம்? எங்க தலைவர் வந்து டீசன்ட் அப்ரோச், டீசன்ட் பாலிடிக்ஸ், டீசன்ட் அட்டாக்னு சொல்லிட்ட ஒரே காரணத்துக்காக நாங்க அதை கடந்து போக பாக்குறோம். எங்களுக்கும் டன் பண்ண தெரியும் ராஜா. அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு தனியார் நிறுவனம் வந்து ஒரு கருத்து கணிப்பு எடுக்கிறாங்க. தமிழக வெற்றி கழகத்துக்கு உங்களோட ஆதரவு இருக்குமா, நீங்க ஓட்டு போடுவீங்களான்னு ஒரு கருத்து கணிப்பு எடுக்கிறாங்க. அதுல ஆண்கள் பெண்கள் சொல்லி பெருவாரியான மக்கள் வந்து தளபதிக்கு ஆதரவாகவும் வெற்றி கழகத்தை நாங்க ஓட்டு போடுவோம்னு சொல்லி இந்த முதல் தலைமுறை வாக்காளர்கள், அந்த 18 வயதுல இருந்து 35-40 வயதுக்குள்ளானவர்கள் வந்து எல்லாருமே நாங்க தளபதிக்கு தான் ஓட்டு போடுவோம்னு ஒரு கருத்து கணிப்பு வருது. அதை பார்த்த உடனே இந்த 2 பீசுங்களுக்கு வந்து தாங்கல. ஐயோ என்னடா இது, கருத்து கணிப்புலாம் ஆதரவா வருது, நமக்கு இங்க தூக்கம் வரலையே, சோறு தண்ணி இறங்கலையேன்னு சொல்லி உடனே என்ன பண்றாங்கன்னா, இவங்களே கடன்னு ஒரு எக்ஸல் ஷீட் ரெடி பண்றானுங்க. இவங்களே தப்பா ஸ்பெல்லிங் தப்பா ஒரு டைப் பண்றானுங்க, ரெடி பண்றானுங்க. இவருக்கு 5% தான் வாக்கு வங்கி இருக்கு, இவர் யாருமே கண்டுக்கல, யாருமே பண்ணலன்னு சொல்லி ஒரு அவதூறு அள்ளி வீசுறானுங்க ட்விட்டர்ல, ஒரு பொய்ய போடுறானுங்க. அதுக்கும் நம்ம பசங்க, டேய் நீங்க தானே இதை ரெடி பண்ணீங்க, தப்பா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூட ரெடி பண்ணீங்களா, தற்கூறீங்களான்னு சொல்லி போட்டு அடிக்க ஆரம்பிச்ச உடனே இந்த பிடிஎஃப் அனுப்புனதே வந்து ஒரு மாவட்ட செயலாளர் தான், அந்த குரூப்ல ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு, அவர் தான் எங்களுக்கு அனுப்புனாருன்னு. யார் அனுப்புனாருன்னு சொல்ல, நீ தான் சரியான ஆம்பளையா இருந்தா யார் அனுப்புனாங்க நீ சொல்லு, எந்த மாவட்ட செயலாளர் அனுப்புனாருன்னு சொல்லு, எந்த குரூப்ல வந்ததுன்னு சொல்லு. இவங்களா ஒருத்தர் ரெடி பண்ணிட்டு தூக்கி யாரோ ஒருத்தங்க அனுப்புனாங்க, யாரோ ஒருத்தங்க செஞ்சாங்கன்னு சொல்லி அவங்க மேல பழி போடுறது. நல்லா புரியுது காய்ஸ், இவங்க வந்து அரண்டு போய் மிரண்டு போயிருக்கானுங்க. எங்க போனாலும் மக்களோட ஆதரவு வந்து தளபதி இருக்கிறத நம்ம கண் கூட பார்க்க முடியுது. அதை வந்து டெய்லி, அதாவது எப்படி சொல்றதுன்னா, அதை வந்து அவங்களால ஜீர்ணிச்சிக்க முடியல. என்ன பண்ணலாம் என்ன செய்யலாம்னு தெரியாம அவதூறுகளையும் பர்சனல் அபியூசஸையும் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கடைசி வார்னிங்கா உங்களுக்கு நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன், எங்களுக்கும் தெரியும், நாங்களும் பண்ணுவோம். ஆனா வேண்டான்னு ஒதுங்கி இருக்கிற பசங்களை ட்ரிகர் பண்ணி விட்டுறாதீங்க, அது உங்களுக்கு தான் அசிங்கம் என்றதை இந்த இடத்துல நான் சொல்லிக்க விரும்புறேன். பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்கறதுக்கு நேரம் இல்லை, ஆனா கீர்த்தி சுரேஷோட கல்யாணத்துக்கு மட்டும் போறாருன்னு ஒரு நரேஷனை இவங்க கிரியேட் பண்றானுங்க. இவங்க என்ன, நான் போற போக்குல ஒரு அவதூறு தூக்கி போட்டுறது. இவங்க என்ன பதில் வருது எங்க சைட்ல இருந்து காத்துக்கிட்டு இருக்காருங்க. இப்படி சொன்னாலும் அடிக்கலாம், அப்படி சொன்னாலும் அடிக்கலாம்னு ஒரு டிராப் ஒன்று கிரியேட் பண்றானுங்க. நீங்க நல்லா பார்த்திருப்பீங்க, 2 நாளுக்கு முன்னாடி அல்லு அர்ஜுன் அரெஸ்ட் பண்ணாங்க. என்ன ரீசன்காகன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். தியேட்டருக்கு அவர் போனாரு, அங்க கூட்டம் கூடிச்சு, அதுல ஒரு பெண்மணி இறந்து போனாங்கன்றதுலாம் நமக்கு நல்லாவே தெரியும். நடிகர்கள் ஒரு இடத்துக்கு வராங்கன்னா கட்டுக்கடங்காத கூட்டம் வரும். நம்மளோட அந்த நடிகரோட தனிப்பட்ட நடிகரோட பாதுகாப்பை மீறி பொதுமக்களோட பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்குன்ற ஒரு காரணத்துக்காண்டி தான் தளபதி அவர்களும் பாதிக்கப்பட்ட இடத்துக்கு போனா இன்னும் ஆயிரக்கணக்கான கூட்டம் வரும். ஆல்ரெடி அவன் பாதிக்கப்பட்டிருக்கான்.
இன்னும் இவர் போயிட்டு இன்னும் இவரால எந்த ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாதுன்றதுனால அவர் பஸ் வச்சு அவர் கூட்டு வந்து எல்லாத்தையும் உதவி பண்ணி அனுப்புறாரு. பேசுற நீ என்ன கொடுத்த நான் கேக்குறேன். நீ உட்காந்து ஏசுக்குள்ள உட்காந்து உன்னால பேச மட்டும் தான் தெரியுமே தவிர பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இது வரைக்கும் நான் வந்து ஒரு பத்திரிகையாளர், நான் வந்து ஒரு ஊடகவியலாளர், நான் போயிட்டு ஏன் சார்பா நான் கொடுத்தேன்னு ஒரு போட்டோ உன்னால போட முடியுமா? ஒரு உதவி பண்ண முடியுமா உன்னால? மேடைக்கு மேடை ஏறிக்கிட்டு நக்கல் பண்ணிக்கிட்டு நையாண்டி பண்ணிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு அவதூற பரப்புற உனக்கு அவ்வளவு அதுப்பு இருக்கும் போது பாதிக்கப்பட்ட மக்களை வர வச்சு அவங்களை உதவி பண்ணி அவங்க நல்லா இருக்கணும், அவங்க வாழ்வாதாரத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னு யோசிக்கிற எங்க தளபதி எவ்வளவோ மேலு. அவர் யார் வீட்டு கல்யாணத்துக்கும் போவாரு, எந்த வீட்டுக்கும் அவர் போய் அவரோட உதவி செய்யறதுக்கு அவருக்கு ரெடியா இருக்காரு. நீ வந்து விமர்சனம் பண்ணி நீ சொல்லிதான் செய்யணுன்ற அவசியம் எங்களுக்கு கிடையாது. புரியுதுங்களா? இனிமே நீ திரும்ப எதனா ஒரு அவதூறு தூக்கி போடு, நீயா நாங்களான்னு பாத்துக்கோ.